இப்போ எனக்கு 32 வயசு, எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் குழந்தைக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன் மேம் அப்படின்னா, அவங்க என்ன மாதிரி ஃபுட்டு பண்ணணும், என்ன ஃபாலோ பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து மதிய உணவில் வந்து ஒரு ஸ்பூன் உருக்குன நெய் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவேன். இந்த உருக்குன நெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து குட் கொலஸ்ட்ரால், சரிங்களா? அதே மாதிரி பால் வந்துட்டு கால்சியம் ரிச் ஃபுட்டு. இதை விட பெஸ்ட்டு ரிச் கால்சியம்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 100 ml வந்து எடுக்கணும் லேடிஸ் வந்து. அதாவது யங் ஏஜில் வந்து எடுக்கலாம். கண்டிப்பாக வந்து 30 இயர்ஸை கடந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எடுக்கணும். அது வந்து பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து இருக்குது கால்சியம். அதே மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரையும் தான். முருங்கை வந்து கீரை மட்டும் இல்லாமல் அதோட ஈர்க்கு, அந்த குச்சி இருக்கும்ல, அதையும் வந்துட்டு சேர்த்து போட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு சூப் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு பவுல். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து முருங்கைக்கீரை சூப் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து கால்சியம் டெஃபிஷியன்சின்றதே வராது. அடுத்து பெஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி இவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். வெயிலுக்கே எக்ஸ்போஸே ஆக மாட்டாங்க. அதை விட பெஸ்ட்டு விட்டமின் டி வந்து நம்ம சொல்லவே முடியாது. ஸோ வந்து விட்டமின் டி ரொம்ப முக்கியம் இதில், அந்த கால்சியமும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான அவங்களுக்கு கால்குலேட்டடாக அவங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராமல் அவங்க வந்து பாதுகாத்துக்கலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.